இந்த மாதிரி அடிக்கடி சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிறது, அப்புறம் சவால் விட்டுக்கிட்டே இருக்கிறது, இதெல்லாம் உனக்கு பிடிக்கும்ல? அது மட்டும் இல்ல, தோக்கிறதும் பிடிக்கும். சித்தி, இப்ப நம்ம வீட்டுல இருக்கிற பொண்ணுங்க எல்லாரும் மெஹந்தி போட்டுக்கலாம். பார்வதி கையில மெஹந்தி போட வேண்டிய வேலைய நானே இப்ப முடிச்சிட்டேன். மறுபடியும் முட்டாள்தனமா உன்னை காயப்படுத்திக்க நினைக்காத. ஏன் என்னை காயப்படுத்துற உரிமை உங்களுக்கு மட்டுமா இருக்கு? எனக்கு இல்லையா என்ன? உன்னோட கட்ட விரல்ல மட்டும் நான் மெஹந்தி போடல. எதுக்காக இந்த கட்ட விரல்ல மட்டும் விட்டேன்னு தெரியுமா? கையெழுத்து போட முடியலனாலும் கைரேகை வைக்கலாம்ல. அதுக்கப்புறம் இந்த மெஹந்தி என்ன, உன்னோட எல்லா வழியில இருந்தும் நீ தப்பிச்சுக்கலாம். நான் சொல்றதை புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பண்ணிட்டேயா, எல்லா ஏற்பாடையும் தயார் பண்ணி வச்சிட்டேன். மகா சிவராத்திரி திருவிழா அன்னைக்கு மாறு வேஷத்துல வர நம்ம ஆளுங்க ஆயுதங்கள் எல்லாத்தையும் எல்லை தாண்டி பத்திரமா கொண்டு போய் சேர்த்துருவாங்க. போன தடவை நஷ்டம் ஆன மாதிரி இந்த தடவை நஷ்டம் ஆறதுக்கு நான் விடவே மாட்டேன். போன தடவை ஏதோ ஒரு கவனக்குறைவால பிஎஸ்டி ஆளுங்க நம்மளை பிடிச்சிட்டாங்க. இந்த தடவை திருவிழா கூட்டம் அதிகமா வரும். பிஎஸ்டி ஆளுங்க என்ன முயற்சி பண்ணாலும் நம்மளை தடுக்கவே முடியாது. பீமா, நீ இப்படி சொல்றது முதலும் கடைசியுமா இருக்கணும். எப்பவுமே பிஎஸ்டி காரங்க ஜமீன்தாரை ஜெயிக்கிறது எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. என் மேல யாருக்கும் சந்தேகமே வரக்கூடாது. திருவிழா ஏற்பாடை தவிர மத்த ஏற்பாடெல்லாம் சரியா பண்ணிட்டுல, எந்த வேலையும் கஷ்டம் இல்லையே. அங்க கூட்டம் அதிகமா இருக்கிறதால நம்ம வேலை சுலபமா முடிஞ்சிருயா. இந்த தடவையும் பிஎஸ்டி ஆளுங்க முயற்சி பண்ணட்டும், அவங்கள நாமளால் பாத்துரலாம். இந்த மாதிரி வேலையில நம்ம இது வரைக்கும் தப்பு பண்ணதே இல்லை. ஆனா தேவையில்லாம போன தடவை தப்பு நடந்துருச்சு. இந்த தடவை எல்லாத்தையும் பீமா பாத்துப்பான். போயிட்டு வா. ஜெய் தேவி மாதா மோகினி மேடம், எப்படி இருக்கீங்க? என் பக்கத்துல இருந்து எல்லா வேலையும் ரொம்ப சரியா பக்காவா போயிட்டு இருக்கு. மகா சிவராத்திரி திருவிழாக்கு நிறைய கூட்டம் வரும் போல இருக்கு சார். நிச்சயமா அன்னைக்குன்னு பார்த்து அந்த ஜமீன்தார் அவன் வேலையை காட்டுவான். அப்ப நம்ம வேலையை நாம காட்டணும். கண்டிப்பா சார். அப்புறம் சார், அன்னைக்குன்னு பார்த்து உங்க கல்யாணம் வேற இருக்கு. எப்படி ஒரே நேரத்துல ரெண்டு வேலையும் நம்ம பார்க்க முடியும் சார்? அது எனக்கு தெரியும் ஆனந்த். இப்ப இங்க நடக்க போறது கல்யாணம் கிடையாது. இன்னொரு விஷயத்தை புரிஞ்சுக்கோ, இந்த கல்யாணம் நிச்சயமா நடக்க போறது. அவங்க அப்படியும் வாயை திறக்காம சைன் போட மாட்டேன்னு அடம் பிடிச்சாங்கன்னா என்ன பண்றது? நேரம் ரொம்ப கம்மியா இருக்கு ஆனந்த். இனிமே எதுவும் நடக்கலனா அன்னைக்கு அவங்க உயிரை விட்டதுக்கு அர்த்தமே இல்லாம போயிடும். அப்புறம் என்ன கோர்ட் மார்ஷல் பண்ணிடுவாங்க. பிஎஸ்டியில இருந்து என்ன உடனடியா வெளியே அனுப்பிடுவாங்க. அதோட மேஜர் ருத்ர பிரதாப்போட வாழ்க்கை மொத்தமா முடிஞ்சு போயிடும். நீங்க கவலைப்படாதீங்க ஜமீன்தார் ஐயா, எல்லாத்தையும் நான் முடிச்சு வைக்கிறேன். சரி, போனை வச்சிடுறேன். என்னங்க, ஒரு நிமிஷம் நில்லுங்க. என்னால ருத்ரா பார்வதியோட கல்யாணத்துல கலந்துக்க முடியாது. என்ன? எதுக்காக அப்படி சொல்ற மகனி? நீ எல்லாம் எப்படி கல்யாணம்? ஏன்? எதிர்பார்க்காத சில விஷயங்கள் வாழ்க்கையில நடந்துட்டு இருக்கும்போது இது மட்டும் நடக்காம எங்க போயிட போகுது? நான் சொல்றத கேளுங்க.
இவங்க 2 பேர் கல்யாணத்தோட கடைசி நாள் அன்னைக்கு நம்ம கோயில்லையும் மகா சிவராத்திரியோட கடைசி நாள். அதான் உங்களுக்கே தெரியும்ல. அப்புறம் நான் என்ன பண்றது? போய் தான் ஆகணும். அந்த சிவனை தரிசிக்கிறதுக்கு கோயிலுக்கு போய் தானே ஆகணும். அன்னைக்கு சிவனை தரிசிக்கிறத விட்டுட்டு இந்த ருத்ரா கல்யாணத்துல உட்காந்துக்க சொல்றீங்களா? இங்க பாரு, இவ்வளவு சீக்கிரம் கல்யாணம் நடக்கணும்னு உங்ககிட்ட யார் அடிச்சுக்கிட்டா? அது உங்க அண்ணன் பையனோட திமிரு. 10 நாளைக்குள்ள கல்யாணத்தை பண்ணணுங்கிறான். திடீர்னு 4 நாள்ல பண்ணணும், 4 நாள்ல பண்ணணும்னா அதுக்கு நான் அங்க பொறுப்பாக முடியும்? கல்யாணத்தை கொஞ்ச நாள் தள்ளியே வச்சுக்கலாம். நான் போய் ருத்ரா கிட்ட பேசுறேன். சித்தப்பா, கல்யாண நாள் தள்ளிப்பட வேண்டிய அவசியம் இல்ல. ஆனா சித்தியோட ஆசீர்வாதம் இல்லாம என்னால கல்யாணம் பண்ணிக்கவும் முடியாது. ஏன்னா அவங்க இல்லாம நல்ல காரியம் நடக்கவே நடக்காதுல்ல சித்தப்பா. அதனால நான் என்ன யோசிக்கிறேன்னா, நம்ம மகா சிவராத்திரி திருவிழா நடக்கிற இடத்திலே கல்யாணத்தை வச்சுக்கலாம். ரொம்ப சரியா சொன்ன ருத்ரா. கல்யாணத்துக்கு கல்யாணமும் நடக்கும், அப்புறம் உங்க வேலையும் முடிஞ்சு போயிடும். கல்யாணத்தை தான் சொன்னேன். என்னால இத நம்பவே முடியல ருத்ரா. என்னால எவ்வளவு பாசம் உனக்கு. ரொம்ப பாசக்கார புள்ளப்பா. நீங்க சொல்றது 100க்கு 100 சரிதான் சித்தி. என்னோட மனசுல உங்களுக்காக நான் என்ன இடம் கொடுத்திருக்கேன்னு நினைச்சு கூட பார்க்க முடியாது. சார், இந்த கல்யாணமும் சிவராத்திரியும் ஒரே நேரத்தில் நடக்க போகுது. இந்த கல்யாணத்தை சாக்கா வச்சு ஜமீன்தாரோட ஆளுங்களை நம்ம ஈஸியா பிடிச்சிடலாம். அதுவும் சரியான ஆதாரத்தோட சார். இந்த விஷயம் என்னோட மனசுலயும் ரொம்ப நேரமா ஓடிக்கிட்டு இருந்துச்சு. யாருக்கும் எந்த சந்தேகமும் வராத அளவுக்கு இதை எப்படி செய்யறதுன்னு நானும் நினைச்சிட்டு இருந்தேன். என்னோட சித்தியை பார்த்து தான் இந்த பழமொழியை எழுதியிருப்பாங்க போல இருக்கு. ஓட்டக்கால்னா கூட சில நேரத்தில் நமக்கு உதவலாம். அவங்க இதை தெரிஞ்சு செய்யறாங்களோ தெரியாம செய்யறாங்களோ. வாடா என் மகனே ருத்ர பிரதாப். இன்னும் நான் என்னோட வலைய விரிக்கவே இல்லை. ஆனா வலைய விரிக்கிறதுக்கு முன்னாடியே நீ அதுல வந்து உக்காந்துக்கிட்ட பாத்தியா? இப்ப நான் ஒரு விஷயத்த சொல்றேன். முடிவு வேற மாதிரி இருக்கும். நான் சொல்ல வர விஷயத்த எனக்கு முன்னாடி நீயே சொல்லிடுற. மகா சிவராத்திரி நல்லபடியா முடியட்டும். அதுக்கப்புறம் ஓ முடிவு என்னோட கையில தாண்டா. எல்லாமே நம்ம திட்டப்படி நடக்கணும். ஒருவேளை அப்படி நடக்கலனா அந்த பார்வதியை நிச்சயமா நான் கல்யாணம் பண்ணிப்பேன். அது நடக்காது ருத்ரா, நடக்காது. உனக்கு நிச்சயம் கல்யாணம் நடக்காது. இந்த வீட்டுல கல்யாண சத்தம் கேக்குதோ இல்லையோ, கூடிய சீக்கிரம் ஒப்பாரி சத்தம் கேட்கும். கையை விடுங்க. உன்னோட விதி நல்லா இருக்கு. இல்லனா உன்னோட கை இன்னும் மோசமா இருக்கும். அப்படி ஆயிருந்தா நான் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பேன். அதுதான் உன்னோட விருப்பம்னா
கல்யாணத்துக்கு அப்புறம் நீ அதை ரொம்ப நல்லாவே அனுபவிப்ப. கல்யாணத்துக்கு அப்புறம் இல்ல, இப்பவே அப்படிதான் நடந்துகிட்டு இருக்க. உண்மைதான். நெருப்பா பறக்கிற உன்னோட இந்த வீரம், அசைக்க முடியாத உன்னோட நம்பிக்கை, இந்த விஷயங்களை எல்லாம் நீ நல்லவங்க பக்கம் காட்டியிருந்தீன்னா உன் கூட நின்னு நான் உன்னை பாராட்டி தலை வணங்கியிருப்பேன். ஆனா உன்னோட நம்பிக்கை அப்புறம் இப்ப நீ யார நம்பிக்கிட்டு இருக்கியோ அது ரெண்டுமே போய். இல்ல, சின்ன வயசுல இருந்து நான் பாத்துக்கிட்டு வரேன். ஜமீன்தார் ஐயா எங்க ஊருக்காகவும் மக்களுக்காகவும் என்னென்னமோ செஞ்சுக்கிட்டு வராரு. குழந்தைங்களோட மனசையும் புரிஞ்சுக்கிட்டவரு. நீ சொல்றது எல்லாமே, நீ சொல்றதுல ஒண்ணு கூட உண்மையே இல்ல. இதுல நிறைய வித்தியாசம் இருக்கு. நம்பிக்கையா இருக்கிறவங்க பொய்யா இருக்க மாட்டாங்க. அப்படியா? நம்பிக்கை இருக்கிறவங்க தோக்க மாட்டாங்க. இதை விட மோசமான உளறெல்லாம் நான் என் வாழ்க்கையில கேட்டதே இல்லை. உனக்கு தெரியுமா? சின்ன பையனா இருக்கும்போது பால் குடிக்கிறதுக்கு ரொம்ப பாடம் படிப்பேனா. பால் குடிக்கலன்னா என்னை விட்டு போயிடுவேன்னு என் அம்மா என்கிட்ட சொல்லிக்கிட்டே இருப்பாங்களாம். அப்பவும் நான் பால் குடிக்க மாட்டேன். ஏன்னா அம்மா எப்பவுமே தன்னோட குழந்தைய விட்டு பிரிய மாட்டாங்கன்னு நான் நம்பிக்கிட்டு இருந்தேன். நான் உங்க மேல சத்தியம் பண்ணி சொல்றேன் அம்மா, நான் நிச்சயமா இனிமே நல்ல பிள்ளையா இருப்பேன். நான் இன்னைக்கு முழு பாலையும் குடிச்சிட்டேன். நான் இனிமே நல்ல பிள்ளையா இருப்பேம்மா. திரும்ப வந்துருங்க. அதனால நான் பாலை குடிக்கவே மாட்டேன். ஒண்ணு கீழே கொட்டிடுவேன், இல்லைன்னா கிணத்துல கொட்டிடுவேன். அப்புறம் திடீர்னு ஒரு நாள் அம்மா உண்மையிலே என்னை விட்டு போயிட்டாங்க. அவங்க சொல்றதை கேட்காம நான் பால் குடிக்காம இருந்ததால, பிடிவாதம் பிடிச்சுக்கிட்டே இருந்ததால என்னை விட்டு போயிட்டாங்கன்னு நான் நினைச்சேன். அதுக்கப்புறம் சித்தி கிட்ட போய் நான் அழுதுகிட்டே சொன்னேன், இங்க பாருங்க சித்தி, இனிமே நான் பிடிவாதமே பிடிக்க மாட்டேன். ஒழுங்கா பால் குடிப்பேன். அம்மாவை வர சொல்லுங்கன்னு. அப்ப எனக்கு ரொம்ப சின்ன வயசு. நான் எவ்வளவு முட்டாள்தனமா நடந்துகிட்டு இருக்கேன்ல. அது முட்டாள்தனம் கிடையாது, அதுக்கு பேரு உங்களுடைய நம்பிக்கை. அவங்க திரும்ப வருவாங்க நீங்க நம்புனீங்க. அதுக்காக தான் நீங்க அப்படி. நான் என்ன ஆசைப்படுறேன்னு இப்ப உங்ககிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கல. ஒரு குழந்தையோட நம்பிக்கை வீணா போயிடுச்சுன்னு சொல்றேன். நான் வச்சிருந்த நம்பிக்கை வீணா போயிடுச்சு, பொய்யா போயிடுச்சு. அதே மாதிரி தான் பாரு, நீ உன்னோட சின்ன வயசுல இருந்து எதை நம்பிக்கிட்டு இருக்கியோ அது பெரிய தப்பு, அது பொய்யானது. பாரு, இந்த தப்பா பண்ணாத, தயவு செஞ்சு பண்ணாத. இல்லைன்னா வருங்காலத்துல நீ இதுக்காக ரொம்ப கஷ்டங்களை அனுபவிப்ப. அந்த கஷ்டம் எல்லாம் சேர்ந்து உன் மனசை அரிச்சு உன் மனசுக்குள்ளேயே புழுங்கி உன்னை முழுசா சாகடிச்சிடும். அதனால உனக்கு எந்த லாபமும் கிடைக்காது. இப்பவும் உங்களுக்கு உங்க அம்மா ஞாபகம் வருது இல்ல?
குழந்தையில இருந்து உங்க கண்மூடித்தனமான நம்பிக்கை நீங்க இவ்வளவு தூரம் வளர்ந்து உங்களை விட்டு அது போல இல்ல. இதுக்கு பேர் என்ன? நீங்க சொல்ற முட்டாள்தனமா? போதும். இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசாத. வாய மூடு. ஏன் வாய மூடணும்? நான் வாய மூடிட்டா தண்டனையை குறைச்சிருவீங்களா என்ன? நீங்க எதுக்காக உங்களுடைய மனசு எவ்வளவு கல்லாக்கி வச்சிருக்கீங்க? அப்படி வச்சிருந்தா உங்களோட நம்பிக்கை மறைஞ்சு போகுமா? போதும் பார்வதி, இனிமே ஒரு வார்த்தை பேசாத. உனக்கு என்ன பத்தி எதுவும் தெரியாது. அதை நீ தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியமும் இல்ல. இதே வார்த்தையை நான் உங்ககிட்டயும் சொல்ல முடியும். என்ன பத்தி மட்டும் என்ன அப்படி உங்களுக்கு தெரியும்? நீ தேடுறது கிடைக்காது மோகினி. தேவையில்லாம நேரத்தை வீணடிக்காத. நான் இங்க என்ன தேடிட்டு இருக்கேங்கிறத அந்த கடவுளே நேரா வந்து உங்ககிட்ட சொன்ன மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. உன்னை பத்தி தெரிஞ்சுக்க கடவுள்கிட்ட இல்ல, போலீஸ்காரங்க கிட்ட தான் போகணும். மனுஷன் பொதுவா எந்த விஷயத்தை தேடுவான் தெரியுமா? அவங்கிட்ட எந்த பொருள் இல்லையோ அதை வேற இடத்துல தேடுவான். தொலையாத பொருளை தேடி பிரயோஜனம் இல்ல. சரிதானே? நீ தேடுறதுங்க கிடைக்கவே கிடைக்காது. நீ என்ன தேடுறன்னு நான் சொல்லவா? அன்பு, பாசம், பண்பு, நல்ல குணம், இதெல்லாம் உனக்கு எப்படி கிடைக்கும்? மாமா, சில சமயம் குடும்பத்துல இருக்கிறவங்க தொலைச்சத நான் உங்களுக்கு கண்டுபிடிச்சு கொடுத்துடுவேன். என்னை பத்தி நல்லா புரிஞ்சுக்கிட்டு பேசுங்க. இப்ப உங்க பையனோட விதி, அதிர்ஷ்டம், அவன் சந்தோஷம் எல்லாம் என் கையில தான் இருக்கு. நீங்களும் உங்க தம்பியும் சேர்ந்து மார்க்கெட்டுக்கு தானே போயிருந்தீங்க. உங்க நொண்டிக்கால வலிச்சதுனால திரும்பி இங்க வந்துட்டீங்களா என்ன? இல்ல, ரூம்ப பூட்டிட்டு போறதுக்கு மறந்துட்டேன். நான் ரூம்ல இல்லாதப்ப திறந்த வீட்டுல ஏதோ நுழையிற மாதிரி கண்டதும் நுழையுது. காக்கா, நாய், இதுங்கள சொன்ன. நீ எதுவும் தப்பா எடுத்துக்காத. கிளம்புறியா? பெரியப்பாவோட ரூம்ல என்ன தேடிட்டு இருந்தீங்க? இதா கிடைச்சதா என்ன? எதையும் தேட போகலடா. அந்த ரூம்ல என்னெல்லாம் இருக்குன்னு ஆராய்ச்சி பண்ண போனேன். இனி விளையாட போற விளையாட்டுக்கு எனக்கு அந்த ரூம் ரொம்ப ரொம்ப முக்கியம். முன்னாடியே எல்லாத்தையும் சோதனை பண்ணிட்டோம்னா நமக்கு சுலபமா இருக்கும்ல. அதுக்காக தான் போயிருந்தேன். மஞ்சளோட சேர்த்து இன்னும் சில பொருள்லாம் உன்னை வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன்ல, எதையும் மறக்கல? இல்ல, மறக்கல. அந்த பட்டாம்பூச்சிக்கு கல்யாண ட்ரெஸ் வாங்க போகும்போது அப்படியே அவளுக்கு வாங்குற ட்ரெஸ் மாதிரியே சேம் ட்ரெஸ் சேம் டிசைன்ல வாங்கிட்டு வர. ஒரு ட்ரெஸ் அந்த மகாராணி போடுவா, இன்னொரு ட்ரெஸ் நம்ம ஆள் போடுவான். வேற என்ன வாங்கிட்டு வர சொன்ன? மறந்துட்டேன்னு சொன்ன அவ்வளவுதான். இல்லம்மா, எனக்கு ஞாபகம் இருக்கு. ஒரு பெரிய நெய் டப்பா. ஆனா அதை வச்சு என்ன பண்ண போறீங்க? நமக்கு இன்னும் கொஞ்ச நாள்ல அதிர்ஷ்டம் வரப்போகுது சமீர். உன் பெரியப்பாவோட ரூமை கூடிய சீக்கிரமே எரிச்சு சாம்பலாக்க போறேன். அத நிச்சயமா நான் நடத்தி காட்டுவேன். முதல்ல அவரோட ரூமை எரிப்பேன், அதுக்கப்புறம். அம்மா, நான் கிண்டல் பண்றீங்களா? என்ன பார்த்தா உனக்கு கிண்டல் பண்ற மாதிரி இருக்காடா? இந்த விஷயத்துல நான் விளையாடணுங்கிற அவசியம் எதுவும் இல்லை. ரூம் எரிக்க போறது நாம தான். ஆனா அதை செஞ்ச பழிய பார்வதி மேல போடுவேன். நீ வாங்கிட்டு வந்த 2வது துணியை போட்டுக்கிட்டு நம்ம ஆள் தான் அந்த ரூமை கொளுத்த போறான். உன் அம்மாவை பத்தி இன்னும் உன்னால சரியா புரிஞ்சுக்க முடியல. போ, சொன்ன வேலையை செஞ்சு முடி. உருப்படியா பண்ணு. சரிங்கம்மா. அப்பா சிவபெருமானே, இந்த தடவை எல்லாத்தையும் முடிச்சு வைக்க வேண்டியது ஓம் பொறுப்பு தான். நான் சொன்னதை செஞ்சே தீருவேன்.
நிச்சயமா சிவராத்திரி அன்னைக்கு சமீர் கையாலேயே உனக்கு பூஜை செய்வேன். என்ன ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கீங்க ஜமீன்தாரம்மா? மகா சிவராத்திரி வருதுல்ல, இந்த தடவையும் கடைசி நாள் அன்னைக்கு நாம் அங்க போய் ஆகணும். நிறைய வேலை இருக்குங்க. சிவனுக்கு பிரசாதம் பண்ணணும், பூஜை பண்ணணும். என்ன நினைக்கிறீங்களோ அதை பண்ணுங்க ஜமீன்தாரம்மா. நான் இத எப்படி மறந்தேன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. ஞாபகப்படுத்ததா நான் இருக்கேன்ல, அப்புறம் என்ன கவலை? இன்னொரு விஷயம் ஞாபகப்படுத்தட்டுமா? திருவிழாவோட மறுநாள் அன்னைக்கு நீங்க என்ன ருத்ரா கிட்ட கொண்டு போய் சேர்த்துருவேன்னு சத்தியம் பண்ணிருக்கீங்க. நான் எடுக்கிறேன். ஹலோ ஹலோ, யாரு? அது நான் ஜமீன்தார் ஐயா கிட்ட கொஞ்சம் பேசணும். நீங்க யாரு?